வணக்கங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை தான் பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும்போது விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே அடை தோசை சுடும்போது ஆனியன் எல்லாம் போட்டு செய்வேன். நல்லா வறுத்து போட்டு செய்வேன். என் பையன் இந்த தடவை ஆனியன்லாம் வேண்டாமா ப்ளைனாகவே சுட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். சரின்னு தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாச்சு. கோதுமை மாவு அரைக்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கார் கொண்டு போகிறேன், நானே போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. அவர் வண்டியில் வச்சுட்டு போகணுன்றதுக்காக கவரில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவரும் அரைச்சிட்டு வந்து கொடுத்துட்டாரு. மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ற சுகமே அது தனியாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலுக்கு வெளியில் வந்து ரவுண்டாக மாங்காயை கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அது 50 பைசா 4 அப்படின்னு சொல்லி விற்பாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சரி இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சேன்னு சொல்லிட்டு மாங்காய் இருந்தது, அது இடிகளில் போட்டு சின்ன சின்னதாக அறுத்து போட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு இடித்து எடுத்து சாப்பிட்டா அட 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 என்ன டேஸ்ட்டு! சொல்லவே வாயில் எச்சி ஊறுது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.